அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தையலை உயர்வு செய் என்ற தலைப்பை சிந்திக்கும் முன் பெண்ணின் பெருமையை பற்றி நாம் சிந்திக்கலாம். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர் கவிஞர் கூறுகிறார். இந்த கருத்தை ஒட்டி மகாகவி பாரதியாரும் உயிரினும் இந்த பெண் இனிதடா என்கிறார். திருமூலரும் தாரமும் ஆவாள் தத்துவமாய் நிற்பாள், தாரமும் ஆவாள் தத்துவமாய் நிற்பாள் என்று பெண்களை பாராட்டுகிறார். இந்த வரிசையில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பெண்கள் இயற்கையின் தூதுவர் அப்படின்னு சொல்றார். பெண்கள் இயற்கையினுடைய தூதுவர். ஏன்னா ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி பெண்களிடையே இருக்கிறது. அந்த காரணத்தினாலதான் பெண்கள் இயற்கையின் தூதுவர் அப்படின்னு குருமகான் சொல்கிறார். அவருடைய பாடல்ல எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திருவுளம் என எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழுகின்ற மக்களில் இவ்வரம் அறிந்தோர் எத்தனை பேர். இந்த கருத்தை குருமகான் வேறொரு பாடலையும் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, பேருலகில் வாழ்கின்ற மக்கள் எல்லாருமே பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறு என்ன பெருமை அப்படின்னு வேறு என்ன பெருமை இதை விட எடுத்து பேசுவதற்கு அப்படின்னு குருமகான் சொல்றார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? மனிதனுடைய வாழ்க்கையில் பெண் மதிப்பை பற்றிய அறிவு மிகவும் முக்கியம். மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு பெண்ணினுடைய மதிப்பை, பெண் இனத்தினுடைய மதிப்பை பற்றிய அறிவு நமக்கு தேவை. அது மிகவும் முக்கியம் அப்படின்றார். ஏன் இப்ப எல்லாம் மதிக்கப்படாத காரணம் என்ன அப்படின்னு சொல்றார். என்ன காரணம்னா, பல நூல்கள்ல பெண் மதிப்பை பற்றி குறைத்து அவங்க அந்த குறைத்து மதிப்பிட்டு எழுதுவதே அந்த கருத்தானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பெண்களை எப்ப பார்த்தாலும் குறைச்சு மதிப்பிடுறாங்க. அந்த மாதிரி குறைச்சு மதிப்பிடுறதுனால அந்த ஏதோ ஒரு சில நூல்கள் எழுதினா பரவாயில்ல, அது அப்படியே தொடர்ந்து எல்லா எழுத்தாளர்களும் எல்லா நூல்களிலும் அவங்க குறைச்சு குறைச்சு மட்டம் தட்டி அவங்க அந்த மாதிரி எழுதி கொண்டே இருக்காங்க. ஆக பெண்களின் மதிப்பை சமுதாயம் உணர வேண்டும். இதைத்தான் நம்ம முன்னமே சொன்னபடி உலகில் உள்ள அனைவரும் பெண் இனத்தின் அன்பளிப்பே. இந்த மாதிரி மட்டம் தட்டி பேசுபவர்களுக்கு உணர வேண்டும், உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் பெண்ணினத்தின் அன்பளிப்பே என்பதை அவர்கள் உணர வேண்டும். சரிங்க. இவ்வாறு சிறப்புமிக்க பெண்ணினம் ஆதி காலத்திலிருந்து தற்போது பெண்களின் நிலை என்னவென்று பார்க்கலாம். ஆதி காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க, இப்ப பெண்களுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டும். ஆதி காலத்திலிருந்தே பெண்களை மதிப்பு குறைச்சுதான் பேசுறாங்களா, இல்ல இப்பதான் மதிப்பு குறைச்சு பேசுறாங்களா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். இப்ப அந்த ஆதி காலம் அப்படின்னு சொல்லும்போது சங்க காலத்தை முதல்ல எடுத்துக்கலாம். சங்க காலத்துல உள்ள பெண்கள் கல்வி ஓங்கிய நிலையில் இருந்தாங்க, கல்வியாளர்களாக இருந்தாங்க. உதாரணம் நிறைய சொல்லலாம். ஔவையார், பெருங்கோப்பெண்டு, காக்கை பாடினியார், முடத்தாம கண்ணியார், வெள்ளி வீதியார், நப்சலையார் அப்படி அவங்க கவிதைகள் ஏற்றக்கூடிய அளவுக்கு அறிவாளிகளாக இருந்தார்கள், கல்வியாளர்களாக இருந்தார்கள். எப்போ? சங்க காலத்துல. அந்த மாதிரி நிறைய, ஒரு உதாரணத்துக்கு 4-5 பேர் தான் சொன்னோம். அந்த மாதிரி நிறைய பெண்கள் அந்த காலத்துல இருந்தாங்க, கல்வியில் சிறந்தவர்களாக. அது போலவே காப்பியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை
இப்ப அந்த சிலப்பதிகாரத்துல கண்ணகி எடுத்துட்டோம்னா, கண்ணகி பிறந்த இடத்தை விட்டு வெளியேறி வேறு ஊருக்குச் சென்று மன்னனுடன் வாதாடும் அளவிற்கு திறமை பெற்றிருந்தாள். கோவலன வந்து கொன்னுடுறாங்க. அப்ப தேரா மன்னா அப்படின்னு விழிச்சு, அதாவது அழைத்து நல்ல ஒரு மாரி வாதாடக்கூடிய ஒரு வக்கீல் எப்படி வாதாடுவாரோ, அந்த அளவுக்கு வாதாடக்கூடிய திறமை யாரிடம் இருந்தது? அந்த அறிவு யாரிடம் இருந்தது? கண்ணகியிடம் இருந்தது. அது அவளுக்கு புது ஊரு. பிறந்த இடத்தை விட்டு வந்து அந்த மாரியாக வாதாடினாள். அதே மாதிரியாக மணிமேகலை காப்பியம். சமண சமயத்தை கூறக்கூடிய காப்பியம். அதுல என்னன்னா, அந்த மணிமேகலை புத்த சமண சமயத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டாள். அது மாரி இணைத்துக் கொண்டு பசியினை யார் பசி என்று வந்தாங்களோ, அந்த பசி பிணியை அவர் அக்ஷய பாத்திரம்னு ஒண்ணு மணிமேகலை வச்சிருந்தாங்க. அவங்க திருமணமே செய்து கொள்ளல. அக்ஷய பாத்திரத்தை வைத்துக்கொண்டு பசிப்பிணியை போக்கும் செயலை தொண்டாற்றி இறுதி வரை தொண்டாற்றி வந்தனர். அது போலவே பக்தி இலக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆழ்வார்களில் ஆண்டாள்கள் ஆண்டாளும், ஆழ்வார்களில் ஆண்டாளும், நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார், இசை ஞானியார், மங்கையர்க்கரசியார் போன்ற பக்தி இலக்கியத்தில் சிறந்து அவர்களும் பக்தி இலக்கியத்தை மதிப்பிடும் வரையில், பக்தி இலக்கியத்தை குறிப்பிடும் வரையில் பல பாடல்களை எழுதினார். காரைக்கால் அம்மையார் பாடலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம மகரிஷி கருத்துக்கள் தான் அதுல இருக்கும். அறிவே தெய்வம் அப்படின்னு ஒரு 4, 5 பாடல்கள் அதுல இருக்கும். அவங்க பாடல்ல. அது போலவே வடநாட்டு பக்தி இலக்கியத்துல மீராபாய், முக்தாபாய், ஸ்ரீ சாரதா தேவி போன்றவர்கள் இருந்தனர். இதெல்லாம் வந்து அந்த காலம், ஆதி காலம். சங்க காலம், பக்தி இலக்கியம்ல ஆதி காலம். இப்ப தற்காலத்துக்கு வரும். தற்காலத்துல அரசியலில் அரசியலில் வந்து யார் வந்து அவங்க சிறந்தவங்களா இருந்தாங்க? அன்னை கஸ்தூரிபாய் காந்தி, கவிக்குயில் சரோஜினி, அன்னி பெசன்ட் அம்மையார், டாக்டர் ஆர் முத்துலட்சுமி. அவங்க தான் முதல்ல பெண் டாக்டர். ஆர் முத்துலட்சுமி. இவை போன்றவர்கள் சிறப்புற்று விளங்கினார்கள். அது என்ன காரணத்தினாலோ தெரியவில்லை. அந்த காலத்திலிருந்து எல்லாருமே அந்த பெண்கள் அத்தனை பேருமே சிறப்புற்று இருந்தனர். அப்ப எந்த காலத்துல வந்து பெண்களின் மதிப்பு குறைந்தது என்பதை நாம் வரலாற்றில் தான் காண வேண்டும். அந்த மாதிரியாக சங்க காலம், பக்தி இலக்கிய காலம் போன்ற பெண்கள் மீட்டு எடுக்க வேண்டும். அந்த மாதிரி இந்த காலத்திலயும் அவங்க வந்து சிறப்புடையதாக இருக்கிறாங்க. ஆனா, அவங்க மதிப்பு வந்து வெளி உலகத்துக்கு தெரியல. அதான் மீட்டு எடுக்க வேண்டும். வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்று எண்ணி, பாரதியார் என்ன பண்றாரு, தமக்கு உரித்த பாணியில் பாடல்களை பாடி, அந்த பெண்மையின் சிறப்பை உணர்த்தினார். அவரோட கவிதைகள் எல்லாமே பாடலா தான் இருக்கும். உரைநடைய விட பாடல்கள் அதிகமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி அவர் யோசித்திருக்கார். அந்த காலத்து பெண்கள் மாரி, இந்த காலத்திலயும் பெண்கள் அறிவுடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும். அதனால பாடல்கள் மூலமாக பெண்களை சிறப்பாக பேசி வந்தார். அவர்தான் பாடல்ல பெண்மை வாழ்க வேண்டும் என்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க வேண்டும் என்று கூத்திடுவோமடா அப்படின்னு பாடியிருக்கார். அதைத் தவிர இயற்கை எல்லாம் பெண், இயக்கம் எல்லாம் பெண் என்று பாடினார். அது மட்டுமல்லாமல் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு வழங்கினார் பாரதியார். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், அந்த மாதிரியான பண்புகளா பெண்கள் கொண்டிருக்கின்றனர் என்பதை அவர் தம் பாடலில் உணர்த்தியுள்ளார். அப்புறம் அடுத்ததாகங்க, பெண்ணினத்திற்கு மனித சமுதாயம் காலம் காலமாக இழைத்து வந்த அநீதிகள் நீக்கப்பட வேண்டும் என்று மகரிஷி கூறுகிறார். காலங்காலமாக நிறைய அநீதிகள் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், இந்த அநீதிகள்லாம் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் அழுத்தம் திருத்தமாக மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக தாரை வார்த்தல், கன்னிகாதானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்ணை பெற்றவர்கள் திருமண நிகழ்ச்சியில் தனது பெண்ணை மணமகனுக்கு தாரை வார்த்து தத்தம் செய்யும் பழக்கம் இன்றைய காலத்துக்கு ஒத்து வராது. தத்தம் செய்தன்னா என்ன, கொடுத்துறது. நான் உன்கிட்ட குடுத்துட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ.
திரும்ப அவன் வந்து எங்க வீட்டுட்ட வரக்கூடாது. அப்படின்ற மாரி அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்தது. அப்ப அது இன்னுமே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த காலத்திற்கு அது ஒத்து வராது. ஏன் அந்த காலத்திற்கு அப்படி செஞ்சாங்கன்னா, அந்த காலத்துல வந்து குருகுல வாழ்வு. அப்ப அவங்க வந்து காட்டுல வாழ்ந்திருந்தாங்க. அங்க இருக்கிற முனிவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த குருகுல வாழ்வு அ பசங்களுக்கெல்லாம் வந்து ஆசிரியரா இருந்தவங்க, அவங்க திருமணம் செய்து கொண்டாங்க. அப்ப திருமணம் செய்து கொண்ட பெண்கள், அந்த காட்டு வாழ்வு, அதெல்லாம் வந்து பிடிக்காது அப்படின்னு பிறந்த வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு தத்தம் குடுக்குற பழக்கம் அப்படி இருந்து சத்தம் குடுத்துட்டா வர முடியாது இல்லையா? அந்த பழக்கமானது இப்ப இந்த நேரத்துல, இந்த தற்காலத்துல அது களையப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார். 2வதாக பெண்களின் மறுமணம். வாழ்க்கை துணைவி இறந்தால் வேறு ஒரு துணையை தேடும் ஆடவன் போல பெண்ணும் வாழ்க்கை துணையின் இறந்த பிறகு வேறொரு துணையை தேடச் சொல்லி விடுவோம் என்று சொல்றார் குருமகான். இதைத்தாங்க பாரதிதாசன் என்ன சொல்றாரு, அடம் செய்யும் வைதிகம் பொருட்படுத்தாதே. பெண்களை நோக்கி சொல்றார், அடம் செய்யும் வைதிகம் பொருள்படுத்தாதே, சொற்களால் கண்டு மலைக்காதே, அறிந்து நடப்பாய். எல்லாரும் அத சொல்றாங்க, இத சொல்றாங்க, அப்படி சொல்லுது, வைதிகம் இப்படி சொல்லுது, அ வெ விதவைகள் திருமணம் செஞ்சுக்க கூடாதுன்றாங்க, அப்படின்றாங்க, இப்படின்றாங்க. அந்த செய்கின்ற வைதிகத்த நீ பொருட்படுத்தாத. அவங்க சொல்கிற சொற்களை கண்டு மலைக்காதே. அறிந்து நடப்பாய். எது உண்மைன்னு சிந்திக்கிற அறிவு எல்லாருக்குமே உண்டு. அதை நினைத்து அறிந்து நடப்பாய். துயர் கடப்பாய், துன்பத்தை கடப்பாய். அப்படி என்று சொல்கிறார். பகுத்தறிவின் மூலமாக அறிந்து நடக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்ப அந்த மாரி பழைய வைதீகத்தை நம்ம வந்து அத அப்படியே எடுத்து என்ன செய்யறது? பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்றது பொருட்படுத்தக் கூடாது. பகுத்தறிவு கொண்டு வாழ்க்கை துணைவன் இறந்தால் துணை பிடிப்பாய். அறிவுரை சொல்றார் பாரதிதாஸ். இறந்து போயிட்டாங்களா? துணை பிடிப்பாய். பயம் தேவையே இல்ல. இந்த சமுதாயம், இந்த வைதீகம் அத பத்தி நீ பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. அப்படின்னு பாரதிதாசர் வந்து அழுத்தம் திருத்தமா சொல்றார். இந்த கருத்தை மகரிஷி அவர்களும், ஆண்கள் பெண் இழந்தால் அவ மறுமணம் கொள்வார். வீண் பழி சொல்வார் இந்த விதவை பெண்கள் செய்தார். அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெண்களும் மறுமணத்தை எதிர்க்கும் சமூகம் மாற வேண்டும் என்கிறார். அதத்தான் பாரதியார் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று சொல்றார். 3வதாக உடன்கட்டை ஏறும் பழக்கம். இந்த கொடிய பழக்கம் பண்டை காலத்துல இந்தியாவுல இருந்தது. உடன்கட்டை ஏறும் பழக்கம் சதின்னு சொல்லுவாங்க. கணவர் இறந்தால் மனைவியும் சேர்ந்து இறக்க வேண்டும் என்பதுதான் உடன்கட்டை அ ப உடன்கட்டை பழக்கம். இந்த பழக்கம் இருந்தது. இத வந்து ஒரு காலத்துல ராஜாராம் மோகன் ராய் பிரிட்டிஷ் அரசரோட சேர்ந்து இத ஒழிச்சுட்டார். இது ரொம்ப தப்பான பழக்கம், பெண்கள அவமதிக்கிற பழக்கம் அப்படின்னு ஒழிச்சுட்டார். ஆனா, இந்த பழக்கத்தை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சில சமய தலைவர்கள், மதத் தலைவர்கள் என்ன பண்ணாங்க, அத கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏன்னா நெனச்சா கொண்டு வர முடியாது. அது எப்படின்னா நெறைய பேர் சைன் பண்ணி கோர்ட்டுக்கு போயி, கோர்ட் வந்து ஆர்டர் போட்டு அந்த மாரி தான் கொண்டு வரணும். இவங்க நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வர முடியாது. அதனால நெறைய மதத் தலைவர்கள் அதுல வந்து அந்த ஒரு விண்ணப்பத்துல சைன் பண்ணி, அவங்க என்ன பண்றாங்க, மகரிஷியிடம் ஒரு விண்ணப்பத்தை தந்து, அதுல வந்து கை ஒப்பம் சைன் போடுங்க. இந்த மாரி வந்து திரும்ப உடன்கட்டை ஏறும் பழக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, நாங்க கோர்ட்டுக்கு போய் அத சட்டமா கொண்டு வந்துருவோம் அப்படின்றார். அப்ப மகரிஷி வந்து அந்த சமய தலைவர் அவருக்கு ரொம்ப மனசு வருத்தமா போயிடுத்து. சமய தலைவர்கள்ட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சிறிய திருத்தங்க. அந்த சிறிய திருத்தம்னா கரெக்ஷன். திருத்தத்தோட இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கு நான் வந்து சம்மதிக்கிறேங்க அப்படின்றாரு. உடனே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவர் சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டாரே. அப்ப அந்த திருத்தத்தையும் நாம ஏத்துக்கலாம். அப்படின்னு எல்லாருமே சரின்னு சொல்லி, "அது என்னங்க திருத்தம்? அத கொஞ்சம் சொல்லிடுங்க. நாங்க அந்த விண்ணப்பத்துல சேர்த்து எழுதிடுறோம்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் மகரிஷி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "கணவன் இறந்தால் மனைவி எப்படி உடன்கட்டை ஏற வேண்டுமோ அல்லது ஏற வேண்டும் என்று இருக்கிறதோ, அது போலவே மனைவி இறந்தால் கணவனும் உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்துட்டார். அப்ப எப்படி இருக்கு பாருங்க. கணவன் செத்தா மனைவி உடன்கட்டை.
அதே மாரி மனைவி செத்தா கணவனும் உடன்கட்டை. அப்படின்னோனே அவங்க அதிர்ச்சி அடைஞ்சுட்டாங்க. அதிர்ச்சி அடைந்து, மனம் உடைந்து அந்த இடத்த விட்டு ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே சொல்லிக்கிறா கொள்ளல. அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதனால இந்த சட்டத்தின் மூலமாக நடைபெற இருந்த சதி என்ற கொடுமை மகரிஷி அவர்களால் தடுக்கப்பட்டது. அடுத்தது 4வதாக கற்பு நெறி. கற்பு என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல என்ற கருத்து தவறானது. உண்மையிலே ஆண்களுக்கு அது உரித்தானதாகும். ஆண்களுக்கு அது ஏற்புடையது. பெண்களுக்கு மட்டுமல்ல. அப்ப அந்த மாதிரியாக அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த மாதிரியாக கற்பதனை காப்பாற்ற இரு பாலர்க்கும் கடமை பொதுவே என்கிறார் மகரிஷி. அப்ப இதை உணர்ந்து கற்பு என்பது இரு பாலாருக்கும் உரிமை உள்ளது அப்படின்றத நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. சரிங்க. இவற்றையெல்லாம் உணர்ந்து மனைவியை மதிக்க வேண்டும், பெண்களை மதிக்க வேண்டும் என்று மனவளக்கலை மன்றங்களில் ஆகஸ்ட் மாதம் இப்ப வரப்போகுது. ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி. ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மனைவி நல வேட்பு நாள் கொண்டாடப்படுகிறது. ஏன்னா நெறைய பிறந்த தினம் இருக்கு, அன்னையர் தினம் இருக்கு, அதுக்கப்புறம் தந்தையர் தினம் இருக்கு. யாருடைய தினங்கள்லாம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா மனைவிக்கு என்று ஒரு தினம் கொண்டாடுகிறோமா? இல்ல. ஒரு புரட்சிகரமான திட்டத்தை மகரிஷி அவர்கள் மனைவி நல வேட்பு நாள் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மனைவியை போற்றி மதித்து நன்றி கூறும் வகையில் இந்த வேட்பு நாள் கொண்டாடப்படுகிறது என்பது எல்லாருமே அறிந்ததே. சரிங்க. இன்று சிந்திக்க வேண்டிய தலைப்பு தையலை உயர்வு செய். அந்த பாயிண்ட்டுக்கு இப்ப வரலாம். சரி. பெண்களுக்கு தையலார் என்ற மதிப்பு மிக்க சொல் ஒன்று உண்டு. தையலார் என்பது ரொம்ப மதிப்பு உடைய சொல் அப்படின்னு சாமிஜி சொல்றார். ஏன் அந்த மாரி சொல்றோம்? அதாவது குடும்பங்கள் பலவற்றையும் தையல்னா என்ன அர்த்தம்? இணைப்பு என்று அர்த்தம். அதே மாதிரியாக குடும்பங்கள் பலவற்றையும் ஒன்றோடு ஒன்று, ஒன்றோடு மற்றதையும் இணைத்து உலகம் முழுவதையும் ஒரே கோர்வையாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த அருள் ஆற்றல் பெண் இனத்திற்கு உண்டு. ஒன்றோடு ஒன்று இணைக்கிறாங்க. அதான் தையலார். அப்ப ஒன்றோடு மற்றதையும் அவர்கள் இணைக்கிறாங்க. எல்லா குடும்பங்களையும் இணைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய அருள் ஆற்றல் யாருக்கு உண்டு? பெண் இனத்திற்கு உண்டு. இத்தகைய தெய்வீக இணைப்பை இயல்பாக கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி செய்யணும். அவங்க வாழ்க்கை முறையே அப்படிதான். இயல்பாக கொண்டிருக்காங்க. அதனால அந்த பெண்ணினத்தை தையலார் என்று கூறுவது எவ்வளவு சிறப்புடைய சொல், எவ்வளவு பெருமைக்குரிய சொல் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதே மாதிரியாக நேரிழையாள் அப்படின்னு சொல்றாங்க பெண்களுக்கு. அது என்னன்னா, திருப்பாவை அந்த நூல்ல என்ன வருதுன்னா, பெண்களை பற்றி உவமை ஒன்று சொல்லப்படுகிறது. அது நேர் இழையாள் என்பதாகும். திருப்பாவை பாடல்ல பார்த்தீங்கன்னா, "மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதுமினோ நேர் இழையாள்" என்கிறார் திருப்பாவையில அந்த ஆண்டாள் என்பவங்க பாடுறாங்க. சரி. நேர் இழையாள் அல்லது நேர் இழையீர் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நெய்தல் தொழிலை பத்தி நெசவு தொழில். ஒரு துணிய நாம நெய்யணும். நெய்ய வேண்டுமானால், நேர் இழைகள் என்ற பாவு முதலாவதாக வேண்டும். முதல்ல அந்த நூல், அந்த நேர் இழைகள் பாவு முதலாவதாக வர வேண்டும். அந்த நேர் இழைகள் குறுக்க நேரிழைகளா நேரா இருக்கும். அது குறுக்க என்னன்னா, அந்த நூல் இழைக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, ஊடு இழை. அந்த பேர் ஊடு இழை. அந்த ஊடுழையை நேர் இழையில் அதை செலுத்தி எந்த ஆடையும், எப்படிப்பட்ட ஆடையும் உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆடையினுடைய முதற் பொருளாக இருப்பது எது? நேரிழை. அப்ப அந்த நேரிழை என்பது முதற் பொருளாக இருக்கு. அப்ப அது போலவே உலகம் முழுவதும் மக்கள் குலத்தில் நேரிழையாக இருப்பவர்கள் பெண்மணிகள் தான். நேரிழை இருந்தாத்தான் அதுல என்ன செலுத்த முடியும்? ஊடு இழை செலுத்த முடியும். நேரிழை இல்லை என்றால் ஊடு இழை செலுத்த முடியாது. என்ன சொல்றது? ஆடையை நெய்யவே முடியாது.
அந்த நெசவு தொழிலே பண்ண முடியாது. அப்படின்னு இருக்கிறச்ச, அப்ப நேரிழை எப்படி அந்த நெசவு தொழிலுக்கு முக்கியமோ, அது போலவே பெண்மணிகள் அத்தனை பேரும் நேரிழையாகவே இருப்பவர்கள் என்று சொல்றாங்க. அவர்களை முன்வைத்து தான் யாரு? பெண்களை முன்வைத்து ஊடு உழைகளாக இருப்பவர்கள் யாரு? ஊடு உழைகளாக இருப்பவர்கள் ஆண்கள். நேரிழைகளாக இருக்கக்கூடிய பெண்களை முதலாவதாக வைத்து ஆண்களை ஊடுருவிகளாக அவர் ஒப்புமைப்படுத்தி திருப்பாவை என்ற பாடலில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? திருப்பாவை பாடலில் நேரிழையால் பெண்ணினத்தினுடைய சிறப்பை சொல்லுகின்ற ஒரு சொல் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அடுத்ததாக பெண்மையை தெய்வ நிலையில் வைத்தனர் என்ற குறிப்பு எங்க இருக்கு? தேவாரத்தில் வைக்கிறாங்க. தேவாரம் என்பது நாயன்மார்களால் இயற்றப்பட்ட பாடல். அந்த நாயன்மார்கள 4 பேர் முக்கியம். அந்த 4 பேரும் அப்பர் தேவாரம், சுந்தரர் தேவாரம், மாணிக்கவாசகர் திருவாசகம். அது தேவாரத்துல வராது. அந்த மாதிரியாக இது பண்ணக்கூடிய தேவாரத்துல வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா, கையாம் வளைக்கை காடுகள். அது ஒரு வரி வருது தேவாரத்துல. கையாம் வளைக்கை காடுகள் என்ற வரியில் காட்டிற்கு காவல் தெய்வமாக இருப்பவள் பெண். காட்டிற்கு உரிமை உடையவளாக, உரிமை கடவுளாக இருப்பவள் பெண் என்பதை என்ன வார்த்தையில சொல்றாங்க? காட்டு கிழாள் அப்படின்றாங்க. எப்படி தையலார் நேரிழையால் சொல்றாங்களோ, காட்டுக்கு உரிமையா இருப்பவர்கள், காட்டுக்கு காவல் தெய்வமாக இருப்பவர்கள், அவங்களை என்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்க? காட்டு கிழாள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அந்த தெய்வத்தை அங்க அதாவது அந்த காலத்துல காட்டுல வசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி விவசாய தொழிலை செய்து அந்த மாதிரி ஏன்னா 4 வகை நிலம் உண்டு. அந்த நிலத்துல வேலை செய்யறவங்க எல்லாம் காடுகள்ல தான் வசிப்பாங்க. அந்த காட்டை காக்கக்கூடிய அந்த காட்டில் வாழ்கின்ற மக்களுக்காக அந்த காவல் தெய்வமாக இருப்பவள் யாரு? பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. ஆண் தெய்வமே அங்க வராது. பெண் தெய்வம் தான் வரும். அங்க ஆண் தெய்வமே அந்த கோவில்ல கிடையாது. அதனாலதான் காடு கிழாள் அல்லது காட்டு கிழாள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. இதே கருத்தை பெண்கள் தெய்வத்திற்கு சமம் என்ற கருத்தை என்ன சொல்றாங்க? அதை ஒட்டி பெண்கள் சக்தியின் உருவம் என்றும், பெண்கள் உயர்ந்தாதான் சமுதாயம் உயரும் என்றும், ஒரு நாட்டில் முன்னேற்றத்தை அளக்கும் சிறந்த அளவுகோல் அந்த நாடு பெண்களை எப்படி பார்க்கிறது என்றும் யார் சொல்றாங்க? சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். அவங்க சக்தியின் உருவன்றாங்க. அப்ப அது பெண்கள் உயர்ந்தாதான் சமுதாயமே உயருமா அப்படின்னு அவர் பெண்களை மதித்து சொல்றார். இல்லைன்னா சமுதாயம் உயராது. அப்ப ஒரு நாட்டுல முன்னேற்றத்தை அளக்கக்கூடிய கருவி எது? எது சிறந்த அளவுகோல்? அந்த நாடு பெண்களை எப்படி பார்க்கிறது அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்றார். எந்த வீட்டில் பெண்கள் உரிமை கொடுத்து பெண்களை போற்றி மதிக்கிறார்களோ அந்த வீடானது சிறந்து விளங்கும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்வார். எப்படி எத்தனை அறிஞர்கள் பெண்களை மதித்து பாராட்டி போற்றி சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். இந்த பெண்களுக்கு இப்ப தற்காலத்துல இன்னைய காலத்துல இப்ப காலத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வேண்டத்தகாத நிகழ்வுகள், நிறைய வேண்டத்தகாத நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அது செய்தித்தாளிலும் தொலைக்காட்சிகளும் பார்த்து நமக்கு ஒரு பதட்டத்தை அளிக்கிறது. அந்த அளவுக்கு வேண்டத்தகாத வரதட்சணை கொடுமை, பாலியல் கொடுமை, அந்த மாதிரிலாம் வேண்டாத நிகழ்வுகள் நடக்கிறத பார்த்து நம்ம மனம் வருந்துகிறது. அப்ப அந்த மாதிரியாக வேண்டாத நிகழ்வுகள் நடக்க வேண்டும் அப்படின்றது நாம வாழ்த்து சொல்லலாம். சரிங்க. இப்ப இன்னைக்கு கம்ப்யூட்டர் உபயோகத்துக்கும் விஞ்ஞான யுகத்துல நம்ம இருக்கோம். விஞ்ஞான காலத்துல நம்ம இருக்கோம். ஆக பெண் அடிமை, ஆண் ஆதிக்கம் என்ற கருத்தை மாற்றி அமைத்து பெண் என்பவள் தாயாக, உடன் பிறந்தவர்களாக, வாழ்க்கை துணையாக, தெய்வத்தின் தூதுவர்களாக எவ்வளவு சொல்றாங்க பாருங்க என்று எண்ணி மதித்து என்ன செய்யணும்? அந்த பெண் இனத்தை சமுதாயத்தில் சமநீதி
வழங்க வேண்டும் என்ற மகரிஷியுடைய கருத்தை நாம் உணர வேண்டும். பெண்களை வந்து மனைவி மட்டும் இல்ல, பெண்களை தாயாக நினைக்க வேண்டும், உடன் பிறந்தவர்களாக நினைக்க வேண்டும், தெய்வமாக நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது யாருங்க? மகரிஷி அவங்க சொல்றாங்க. ஆக இந்த மகரிஷியினுடைய கருத்தை நாம் என்ன செய்யறோம்? இந்த சமுதாயமும் உணர வேண்டும், நாமும் உணர வேண்டும் என்று கூறி, வாய்ப்பு தந்தமைக்கு நார்வே அன்பர்களுக்கும், அனைத்து மன்ற அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி, வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.